ஓ, நல்ல விஷயம்மா. நல்லது நல்லது. ஆமாம், என்ன சொல்கிறியா? என் பையன் வரலன்னு ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. என் வீட்டுக்கார் வரலன்னு ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. என் வீட்டுக்காருக்கு இப்போ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவரால் கொஞ்சம் கால் நடக்க முடியாமல் இருக்கார். அதனால தான் நான் அவரை கூட்டிகிட்டு வரல. என் பையன் வெளியூர் போயிட்டான். சரி, நாமளே நேராக போய் பேசலாமே, அன்றைக்கி தான் நேராக பொண்ணை பார்த்துட்டோம், இன்றைக்கி போயிட்டு வீட்டில் பேசலாமே அப்படின்னு சொல்லி வந்தேன். என்ன சொல்கிறியா? கல்யாணத்தை அடுத்த மாதம் வச்சுக்கரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சீக்கிரம் வைக்கலனாலும் 15 நாளில் வச்சுருவோம். என்ன எப்படி கேட்கறியா? உங்க குடும்பத்துக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது நிறைவேற போகுது. உனக்கு சம்மதமா நீங்க என்கிட்ட கேட்கறியா? சம்மதமா? ஒரு பிரச்சனையும் இல்ல. கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். என் பிள்ளையை நாளைக்கு கட்டி கொடுக்க எனக்கு தயாரா தான். இல்ல படிப்பு முடிச்சுட்டா, உங்க பையன் அவனுக்கு பாராட்டுட்டா, ரொம்ப முடிச்சுட்டு சொல்லிட்டா, அப்ப என்ன? ரொம்ப நல்லதுங்கண்ணா. இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. உங்க மாதிரி குடும்பத்துல என் பிள்ளைக்கு பொண்ணு கட்டுறது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருமே நல்லவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால உங்க குடும்பத்துல பொண்ணு கட்டுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணத்தை ஏமா உடனே வச்சுக்கிட்டு அடுத்த மாசமே வச்சுக்கலாம். ஓ அப்படியா, சரிங்கண்ணா. உங்க விருப்பப்படியே அடுத்த மாசமே வச்சுக்கலாம். நானும் கல்யாண ஏற்பாடு ஆரம்பிக்கிறேன். என் பையன்கிட்ட சொல்லி ஆரம்பிச்சிட வேண்டியது தான்ண்ணா இனிமேல். டீ குடிங்க. ஏன் அப்படியே வச்சுட்டே இருக்கீங்க? குடிச்சிடுறேன் நீ. குடிக்கிறேன். பொண்ணை காணும். அவ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிட்டுருக்கா. அந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கா. அதனால வெளியில் போயிருக்கா ஏதோ ஒரு விஷயமா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டா வேலைக்கெல்லாம் விடுவோமா? நம்ம வேலைக்கெல்லாம் போகவே வேணாம். வீட்டில் இருந்துக்கிட்டா போதும். எதுக்கு கஷ்டப்படணும்? இல்லைம்மா, அவளும் படிச்சிருக்கா. படிச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் அவளுக்குன்னு ஒரு வேலை வேணும் இல்லையா? அதாம்மா போயிருக்கா. சரிங்கண்ணா. சரி, அப்போ நான் வரவாண்ணா? என்னம்மா நீ வரதட்சணை பற்றிலாம் ஒன்றுமே கேட்கல, பேசல. அதை பற்றி எதுவுமே கேட்காம நீ இருக்க. பரவாயில்லம்மா, நான் நினச்சே பார்க்கல. ஐயோ அண்ணா, வரதட்சணையா? ஏன் பொண்ணு மாதிரி நான் போய் அவளுக்கு வரதட்சணை கேட்பேனா? வேணாமே. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போடுறதுக்கு என்ன விருப்பமோ அதை போடுங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீங்கள் கொடுக்காம பொண்ணை மட்டும் அனுப்பிச்சி வச்சாலும் போதும் எனக்கு. சரிங்களா? என் மருமகளுக்கு என்னென்ன போடணுமோ நான் போட்டு கொட்டி கொடுப்பேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த காலத்திலையும் இப்படி ஒரு மாப்பிள்ளை வீடா? நினைச்சே பார்க்க முடியல. ஒரு வரதட்சணை கூட வேணாங்கிறீங்க. பரவாயில்லம்மா, இப்படி வேணான்னு சொல்லுவீங்க நான் நினைச்சே பார்க்கல. இந்த காலத்தில் எவ்வளோ கொடுங்க, இத்தனை பவுன் கொடுங்க, 100 பவுன் கொடுங்க, கார் வைங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வெறும் பொண்ணை மட்டும் அனுப்பிச்சி விட்டா போதும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கா? பரவாயில்லம்மா, நம்ப முடியல. இப்படியும் ஒரு பொண்ணாக இருக்கீங்க. பரவாயில்ல, என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க. என் பிள்ளைக்கு நான் நிறையவே சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு நல்லா கட்டி கொடுப்பேன். அண்ணா, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் போடுங்க, போடாமல் இருங்க. நான் கேட்கவே மாட்டேன். சரிங்களா? நீங்கள் அதை பற்றி எதுவும் நினைக்க வேணாண்ணா. நீங்கள் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும். வந்துட்டா போச்சு. எப்போ வரட்டும்? அண்ணன் நீங்களும் வந்துட்டு வாங்க. நீங்களும் அண்ணியும் ஒரு நாள் வந்துட்டு போங்க. அது எப்படி? நாங்கள் மட்டும் வந்தால் போதுமா? மருமக எல்லாத்தையும் தானே கூட்டிகிட்டு வரணும். வாங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டே வந்துடலாம். சாப்பிட்டு அது ஒரு இது முடிஞ்சது இல்லையா, கை நினச்சது. ஆமாம், அது கரெக்டு தான். அண்ணா, எங்கள் குடும்பத்தை வேணும்னா அங்கங்கே விசாரிச்சுக்கோங்க. ஏதோ உங்களுக்கு சந்தேகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா விசாரிச்சுட்டு கூட நீங்கள் பொண்ணு கொடுக்க அப்புறம் சம்மதம் சொல்லுங்கண்ணா. என்னம்மா நீ இப்படி சொல்கிற? விசாரிக்கணுமா? நான் ஏமா விசாரிக்கணும் குடும்பத்தை? எனக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும் உன்னோட குடும்பத்தை பற்றி. அதனால நான் விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ கவலையே படாத. உன் குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணும் உன் பையனுக்கு தான் கொடுப்பேன்னு தவிர வேற யாருக்கும் இல்லை. அண்ணே, ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இப்படி சொல்லுவீங்க நான் நினச்சே பார்க்கலண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. இதுக்கெல்லாம் ஏமா நன்றி சொல்லிட்டு இருக்க? பரவாயில்ல, விடுமா. நமக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம்? சரிங்கண்ணே. அவர் கொஞ்சம் கால் நடக்க முடியாமல் இருக்காரு. அவருக்கு சாப்பாடு நான் தான் போய் போடணும். சரி, நான் கிளம்புறேண்ணே.
வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். வந்ததுக்கு நீங்கள் இவ்வளோ சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குண்ணே நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு. சரிங்கண்ணே, அப்போ நான் போயிட்டு வரவா? ம் சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அடியே, நீயே கூப்பிடுறீ, நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு. ஐயோ கடவுளே, நம்ம சொந்த வீட்டுக்கு, நம்ம பிறந்த வீட்டுக்கு வந்து கூப்பிட வைக்க இப்படியா பையன் பயப்படணும்? ஏக்க, இவளுக்கு என்ன கும்பா இருக்கு? லூஸ் மாட்டுக்கு பயந்துட்டே இருக்க. கூப்பிடுக்காவல, அவன் என்ன பெரிய ஆளா? ஞானம் இருந்தா பிச்சிடும் பிச்சு. கூப்பிடுக்காவல, நீ தான் கூப்பிடேன் செல்வி. பயந்தங்குழி, இந்த தங்கச்சிக்கு இப்படி ஒரு பயந்தங்குழி அக்காவா இருப்பா? இரு. ஏ கண்ணகி, கண்ணகி, தம்பி, தம்பி, வருவா திரும்பு. வாங்க, நல்லா இருக்கீங்களா நீ? என்ன இது ரெண்டும் போட்டு வந்திருக்கு வீட்டுக்கு? என்னத்தையும் விசேஷத்தை வச்சிருக்காளுகளோ என்னமோ, அதுக்கு தானே வருவாளுக. இல்லைன்னா சும்மா வந்து பார்த்துட்டா போக வேற ஆளுக. அதுக்கு தான் ஏதோ வந்திருக்காளுக. சொல்லுங்க அண்ணி, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பிள்ளையும் நல்லா இருக்குதுங்களா? கண்ணகி, நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? பார்த்தா தெரியல, நல்லா இருக்கேன். உங்கள் பிள்ளைங்களோட பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன பெரிய அண்ணி? நல்லா இருக்காங்கம்மா கண்ணகி, எல்லாரும் நல்லா இருக்கும். என் தம்பி எங்கம்மா, என் அப்பா எப்படி இருக்காரு, பிள்ளை எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்கோமே, ஒரு பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கும். சரிம்மா. ஏன் நின்றுட்டுருக்கீங்க? உட்காருங்க. அப்புறம் என்ன விசேஷம்? பாட்டியாக்கா எவ்வளோ திமிருனே. என்ன விஷயம்னு கேட்க வந்தவ என்ன விசேஷங்கிற. அப்போ நம்ம விசேஷம்னா தான் இவ வீட்டுக்கு வரேன்னு இவளே முடிவு பண்ணிட்டா பாரு. எப்படிக்கா இப்படியெல்லாம் இவளால் மட்டும் முடியுது? நம்மளும் அதுக்குத்தான் வாரோம். வருஷத்துக்கு ஒரு தடவை விசேஷத்தை வச்சுக்கிட்டு இவகிட்ட வந்துடுறோம். இவன் நம்மளை துரத்தி அடிக்கா. சொல்லி தொலைவோம், வேற என்ன செய்ய? கண்ணகி, இல்லை 2 பேர் கூடி வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம்னு கேட்டேன். கரெக்டாக கேட்டேம்மா. எனக்கு தான் தெரியுமே கரெக்டா, அதுக்கு தானே வருவீங்க, அதான் கரெக்டாக கேட்டேன். என்னம்மா நீ, அதுக்கா வருவோம்? இருந்தாலும் விசேஷத்துக்கு எங்களுக்கு சொந்த பந்தோன்னு யார் இருக்கா? ஒரே ஒரு தம்பி, அவன் தம்பி பொண்டாட்டி நீ. உங்களை நான் கூப்பிடாம ஏதாவது விசேஷம் பண்ண முடியுமாம்மா? நீயே சொல்லு. அது சரிதான், செய்கிறது நாங்கள்ல, சொல்ல முடியுமா என்ன? சொல்லித்தானே ஆகணும், ஏன்னா எல்லாம் செய்யணும் பற்றியில. அதை சொல்கிறேன். கண்ணகி, ஒன்றும் இல்லை. என்ன தம்பியை கூப்பிட்டீங்கன்னா அவங்கிட்டையும் சேர்த்து சொல்லிடுவேன். ஏங்க கொஞ்சம் வாங்க. வருவார். ஏன் உட்கார்றது? எங்கள் அக்காவெல்லாம் நீ உட்கார வைக்கலடி, இப்படி நிற்க வச்சு பேசுகிறடி. அவங்க இந்த வீட்டுக்காக குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களன்னு உனக்கு தெரியுமாடி அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்பாரு. எனக்கு என் வம்பு, இப்படிக்கா உட்கார்றது? அப்படி சொன்ன உடனே பயந்துருவியாக்கும். பெருசாக பேசுகிற. பயப்பட மாட்டேன். இல்லை கேட்பார் பத்தியிலா, எங்களுக்குள்ள ஒரு மன செங்கடம் வந்துடும் பத்தியிலா, அதுக்கு சொல்கிறேன். அக்கா, எப்போ வந்தீங்க? இப்போதாண்டா தம்பி வரோம். நல்லா இருக்கியா? ஏய் கண்ணகி, நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கா? இந்த வீட்டுக்காக குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு என்னடி தெரியும்? உட்கார வைக்கிறதில்ல? கேட்டுக்கோங்க, நான் அப்போவே சொன்னேன்ல. என்னத்தை நொப்பவே சொன்னேன்? ஏங்கா, இவ தான் உட்கார சொல்லணும்னு உன் வீடுக்கா இது. உட்காருங்கக்கா. ஏன்க்கா உட்காரல? பிள்ளை நல்லா இருக்குதுங்களா? சத்யா, சோனி, சூபி, மகேஷ், குட்டி தம்பி, மகேஷ் பிள்ளை, சத்யா பிள்ளை, சத்யா புருஷன், மகேஷ் பொண்டாட்டி எல்லாம் நல்லா இருக்குங்களாக்கா? முக்கியமாக என் மச்சான் 2 பேரும் எப்படிக்கா இருக்காங்க? லிஸ்ட்டு போதுமான்னு தெரில. எல்லாரும் நல்லா இருக்கேன்டா தம்பி. நீ எப்படிடா இருக்க? நீ எப்படி இருக்கியோன்னு தெரியலாம தாண்டா முழிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு போனு கூட அடிக்க மாட்டேங்கிற, பார்த்துக்க. எங்க அடிக்க, அதை வீடு. உட்காருக்கா. என்னக்கா விஷயம் வந்திருக்கா? தம்பி ஒன்றும் இல்லட்டா, அக்கா மையன் இருக்கான்ல குட்டி தம்பி, அவனுக்கு காது குத்த அக்கா முடிவு பண்ணியிருக்கு. அதான் நான் பார்த்தேன். அப்படியாக்கா? சந்தோஷக்கா, சந்தோஷங்க்கா. எப்பக்கா? நான் கூட வேணாம், எதுக்கு தம்பிக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு சும்மா கையை வீசிட்டு வர போகிறான், கொஞ்சம் காது குதத்தோட எதுன்னு வாங்குற மாதிரி இருக்கும், வேண்டான்ட்டேன். ஆனால் இவ தான் கேட்கல, உங்கள் மச்சான் கேட்கல. ஏய், ஓ தம்பி மடியில் தான் நம்ம ஒரு பாம்பளை பிள்ளை வச்சுருக்கோம், அவனுக்கு காது குத்தும்போது தாய்மாமா மடியில் உட்கார வச்சு காது குத்துறது இல்லையாட்டின்னு ஒரே பிடிவாதம். அதாண்டா தம்பி வந்தேன், சொல்லிட்டு போகலான்னு. ஏக்கா,
அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்கலாமா? சொல்லுக்கா, நான் விட்டு கொடுக்கலாமா? என் அக்காவுக்கு, என் அக்கா பையனுக்கு தாய் மாமாங்கிற முறையை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? ஹேய் கண்ணகி, என்ன ஐயோயோ தாய் மாமே, ஏங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க அக்காலும் தங்கச்சிக்கும்? ஏய் கண்ணகி, என்னவா இருந்தாலும் என் கிட்ட பேசு, ஏன் அக்கா கிட்ட பேசாத. என்ன அறிவு இருக்கான்னு அவங்கள்ட்ட கேட்குறா? அரைஞ்சு போடுவேன் அரைஞ்சு. ஏண்டி அறிவு இருக்கான்னு கேட்குற? என்ன நினச்சிட்டு இருக்கிய? ஒவ்வொரு பிள்ளைக்கா ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருப்பிய. இப்போ யோசிச்சு பார்த்தீங்களோ, காதுக்கு தோணு தான் பேலன்ஸாக இருந்துச்சோ அதையும் குத்தி விடுவான் அப்படின்ட்டு பந்துட்டியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு. அடச்சி, ஏங்க எங்களுக்குன்னு பிள்ளை இருக்குதுங்க, எங்களுக்கு வேற வேலை இல்லை. உங்கள் வீட்டுக்கு ஒன்றா பண்ணிட்டு இருக்க. சடங்கு வயசுக்கு வந்தா காதை குத்துனா கல்யாணம் பண்ணா இதே பொழப்பாங்க. போவீங்களா கொஞ்சம் அங்கிட்டு காதை எங்கிட்ட குத்துவியலா? ஏன் உங்கள் மடியெல்லாம் வச்சு குத்துனா காது குத்த மாட்டாவளோ, இல்லை வாட்டை தான் விழுவாவதா? ரொம்ப தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அளவு தான். தாய் மாமா எத்தனை தடவைங்க செய்ய முடியும்? ஒரு தடவை தான் செய்ய முடியும். 16 தடவை செஞ்சுட்டு இருக்க முடியுமா? போவீங்களா? அப்பதான் எங்களுக்குன்னு ஒரு இது கிடையாதா? என் பிள்ளைகளுக்கு நாங்கள் சேர்க்க வேணாமா? உங்கள் பிள்ளைகளுக்கே நாங்கள் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? ஏய் கண்ணகி, வாய் அடக்கி பேசு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த நாட்டு அதிபதி விட்டு பேசிட்டு இருக்கேன். போவீங்களாங்கிட்டு சொல்லுங்க முத. தம்பி, தப்பு தான்டா, நாங்கள் வந்தது தப்பு தான். ஏக்கா நீ இருக்கா? அவ கிடக்குறான். அடியே கண்ணகி, உன் வாயை எப்போ துறப்பன் தாண்டி நானும் இருந்தேன். என்னடி பெருசாக செஞ்சு எங்களுக்கு கிழிச்சிட்டா? என்ன பெருசாக செஞ்சுட்டா? என்னடி செஞ்ச எங்களுக்கு? ஒன்றும் உருப்படியாக செய்ய கிடையாது. இப்படிக்கா வாரது பாதியோட ஓடுறது. அதுக்கு ஏண்டி நீ வரணும்? அதுக்கே வரணும் நீ? ஒன்றாவது உருப்படியாக செஞ்சுருக்கியா? இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை. என் அக்கா காது குத்து வச்சிருக்கு. மரியாதை 5 பவுனோட வர. ஒரு இதுக்குமே நீ ஒன்றுமே போட கிடையாது. சத்யாவுக்கு என்னடி செஞ்ச? சோனிக்கு என்ன செஞ்ச? யாருக்கு என்ன செஞ்ச? எதுவும் நாங்கள் கேட்க வேணாம். வந்தா போதுன்னு சொல்லிட்டு போனால் ஓவரா ஆடுறா. இது பெருசாக செஞ்ச மாதிரி பேசுகிறா. செஞ்சுட்டு பேசியிருந்தா கூட பரவாயில்லடி. என்னடி செஞ்ச நீ? ஒன்றும் கூட செய்ய கிடையாது. புரிஞ்சுக்கோ, எனக்கு என் அக்காவுக்குள்ள ஒத்த பவுன் கூட ஒத்த கிராம் கூட போட கிடையாது. இங்கேருந்து நாங்கள் ஏதாவது சொத்துல பங்கு கேட்டோமாடி? பங்கு கேட்டோமா? சொல்லு. கேட்கலல்ல? கேட்டோன்னா நாரி. என் அக்காவுக்கு கூட எனக்கு கூட ஏதாவது பங்கு கேட்டால் உனக்கு ஒன்றுமே இருக்காது. புரிஞ்சுக்கோ. ஏதாவது கேட்கலல்ல? என் அக்காவுக்கு எனக்கு ஒன்றும் போடலல்ல? அதில் நீங்கள் போட்டிங்களாடி? சும்மா பேருக்குன்னு வாரது, வந்து நிற்கிற மாதிரி நிற்கிறது, அந்த ஃபங்க்ஷனை ஒழுங்காக முடிக்கிறது கிடையாது. தாய்மாம் முறைக்கு நிற்க கூட கிடையாது. கிளம்பிடுறது அப்படியே. அடைச்சி பேசுவீங்க, இதுவும் பேசுவீங்க, நீங்கள் இன்னமும் பேசுவீங்க. மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போங்க. நானும் போதும்னு பார்த்துட்டு இருந்தா என்ன நீங்கள்? ஏய், நான் ஏண்டி வீட்டை விட்டு போகணும்? நாங்கள் எதுக்கடி போகணும்? நீ முதல்ல கிளம்புடி. ஏய் தம்பி, அவளை கிளம்ப சொல்கிறான். ஏக்கா சத்தம் போடாதேக்கா, பார்த்துக்கலாம்க்கா. அவள் அப்படி தான் கோவப்பட்டு பேசுவா. ஏக்கா, நீ எத்தனாம் தேதி வச்சிருக்கன்னு மட்டும் சொல்லு. அன்னைக்குங்க நான் கண்டிப்பாக வந்துடுறேன். உனக்கு சீரோடு வந்துடுறேன். கோவப்படாதேக்கா. டேய், உனக்காக பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது.